ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். குடிகார கணவன் ஒரு மனிதன் தகப்பன் மெயினாக ஆண்கள் வம்சம்தான் குடிக்க வந்து அடிமையாகுதுன்னு சொல்கிறாங்க. அளவோடு குடித்தா பெரிய பிரச்சனை. டெய்லி ஒரு ரெகுலர் யூஸிங் மெடிசன் அப்படிம்பாங்க, பிரிட்டிஷ் ஸ்டைல். ஒரு 60 ml சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நல்ல உயர்ந்த ரக மதுபானங்கள் கவர்மெண்ட்டே விடுது. உயர்ந்த ரகம் கவர்மெண்ட்டே விடுது. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்து இதில் வர்றதுனால விடுது. ரெண்டாவது, இந்த குடிகாரர்கள் எப்படி உருவாக்குறாங்கன்னா, கல்யாணம் பண்ணியாச்சு, வேலைக்கு போய்கிட்டு இருப்பார். அவர் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவார் 25 வயசில். அப்போ ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அவரோட சார்ந்த நண்பர்கள் இருப்பாங்க. இது வந்து ஒருத்தருக்கு ஏற்படும், எல்லா மனிதனுக்கும். ஸ்கூலில் ஏற்படாது, காலேஜில் பீரில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது ஒரு சில கம்யூனிட்டி பீப்புளுக்கு இது ஆகாதும்பாங்க. பட் மெஜாரிட்டி பீப்புளுக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து 45 ஆண்டுகள் 45 இயர்ஸாக 55 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும். அப்போ அது பீரில் தான் ஸ்டார்ட் ஆகும் எஜுகேட்டட் பீப்புளுக்கு. ஆனால் வில்லேஜ் பீப்புள் அப்படி இல்லை. வில்லேஜ் பீப்புள் முதல்ல ஊரில் திருவிழாக்கள் வரும். அப்புறம் இந்த மாதிரி மெயின் திருவிழாக்கள் வரும்போது அங்கே ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி கல் இருந்துச்சு. ஸோ படித்தவங்களுக்கு காலேஜ்லேயும், படிக்காதவங்களுக்கு, அதாவது விவசாயிகள், இந்த கூலி தொழிலாளிகள், அடிஷ்னல் ஒர்க் உள்ளவங்க, கார்பெண்டர், இந்த கிராமத்து தொழிலாளர்களுக்கு எப்போ உருவாகும்னா, பண்டிகை காலங்களில் ஆண்கள் பழகும்போது ஒரு கெத்து வரும். என்ன மாப்பிள்ள, என்ன மச்சான் அப்படின்னு உறவுகள் வந்து நட்புகள் வர இருக்கும்போது ஒரு கல்லில் ஸ்டார்ட் ஆகும் கிராமத்தில். அப்பெல்லாம் தென்னங்கல், பனங்கல், ஈச்சங்கல் இல்லை. நகரமாக இருந்தால் பீரில் ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆகும்போது 2 நாள் வந்து புதுமண தம்பதிகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது கல்யாணம் ஆகி ஒரு 2 வருடங்களில் இது ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நமக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் ஸ்டார்ட் ஆகிறது. அது வந்து போதைங்கிற ஒரு மாயை சிறுமூளையை கொஞ்ச நேரம் செயல்படாமல் வைக்குப்பாங்க சயின்டிஃபிக்காக. ஸோ அப்போ தன் மனிதன் வந்து தன்னிலை தாழ்ந்துருவான். 6 அறிவுலேருந்து 5 அறிவு வந்துடும் போதை. 5 அறிவு கூட வரலாம். என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த வில்லேஜ் பீப்புளோட ஒரு குவார்டர் அடிப்பாங்க. நான் சொல்கிறது ஃபேமிலியாக டீசெண்டாக உள்ளவங்களுக்கு. அதுலேருந்து தான் கேரியர் ஸ்டார்ட் ஆகும். அதுமாதிரி காலேஜ் முடித்தவங்களுக்கு காலேஜ் டேஸில் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக 50 ஆண்டு காலமாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகும்போது, குடி ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா தான் ஆகும், நல்லா தான் குடிப்போம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு நாள் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது சந்தோஷமாக இருக்கும், ஃபேமிலியில் டிஸ்டர்ப் இருக்காது. திடீர்னு காலேஜில் வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது வெக்ஸ் ஆவாங்க. அப்போ மனநிலை சுருங்கும். நம்ம படிக்க மாட்டோம், ஆனால் படித்ததுக்கு தகுந்த வேலையை தேடுவோம். அப்போ நமக்கு ஒரு ஈகோ ஒன்று ஒட்டிக்கும். நம்ம தான் இவ்வளோ படிச்சிட்டோமே, நான் ஏன் இந்த வேலையை செய்வேனே,
லேபர் வேலையை செய்வேன்னு ஒரு ஈகோ வந்து, அந்த ஈகோ வியாதி தான் குடிக்கு காரணம். படித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த ஈகோ வியாதி குடிக்கு காரணம். குடிக்கு காரணம் வந்து ஈகோ. நான் போய் ஏன் இந்த வேலையை செய்வேன், நான் படித்தவன், நான் படிச்சுட்டேங்கிற ஒரு ஈகோ அவன் மனிதனை வேலை செய்யக்கூடாது. அப்போ அந்த குடும்பத்திலேருந்து அவனுக்கு எதிர்ப்பு வரும். என்னடா படித்தா என்ன பெரிய கொம்பா, முதல்ல அண்ணன் கேட்பார். நல்ல அண்ணனாக இருந்தால் செல்லம் விட்டுருவார். அண்ணன்கள்லேயே 10 வகை இருக்குது, நான் அது அப்புறம் வரேன். இப்போதைக்கு கணவன் மனைவி பார்த்தே வரல. முதல்ல அண்ணன் கேட்பார், என்னடா படிச்சுட்டே இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அக்கா, என்னடா திமிரா திரியா குடிக்கார பையனங்கும். இந்த 2 பேரும் உரிமையாக ஆரம்பிப்பாங்க. வேலை இருந்து குடிச்சிட்டா பரவாயில்ல, சரி குடிக்க ஆரம்பிச்சா பையன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு டிசிஷன் எடுப்பாங்க. இதே ஆப்போசிட்டில் வில்லேஜ் செய்டுவாங்க. முதல்ல அப்பா என்ன பண்ணுவாருன்னா, மகன் குடிச்சா குடிச்சிட்டு போகிறேன், நான் குடிக்காததான் அப்படின்ட்டு பாலிசாக போடுவார். அம்மா வந்து என்ன பண்ணும், ஒரிஜினல் அம்மா நான் சொல்கிறது, தன்னுடைய குழந்தைக்காக வாழுகிற தாய்கள். தான் 10 மாதம் சுமக்கிறது பெருசு இல்லை. அந்த தனக்கு கொல்லி போடுற வரலையும் அந்த மகனை எப்படி வச்சுக்கணும், பணத்தால் இல்லை பாசத்தால் இல்லை, அந்த தாய்கள். ஸோ அந்த தாய் என்ன பண்ணும், குடிக்கிறத கண்டுக்காது. இப்போ தான் ஆரம்பிக்கும் அங்கே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. அவனை குடிக்க ஆரம்பித்தோடனே அவனை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க ஃபேமிலியிலேருந்து. அப்போ தான் உருவாகும் இந்த மனைவியிட்ட. எல்லாரும் கணவனுக்காக மனைவியை திட்ட ஆரம்பிப்பாங்க. குடிக்கார பையில கட்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு மேட்ரு ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மனைவி வந்து பொங்கி ஆரம்பிச்சிடும். அது அமைதியாக தான் வந்திருக்கும், அதுவே அது பிரச்சனைகளை 2000 வச்சுருக்கோம். அந்த குடும்ப பிரச்சனை 25 தீராது. தனக்கு மருமகள் வரும்போது தான் தான் குடும்பத்தை பிரச்சனை தீரும். அது வரலையும் அது உள்ள உதட்டளவில் தான் வாழும், உள்ளத்தளவில் வாழாது. உள்ளத்தளவில் இந்த கணவன் எப்போ பிடிக்கும்னா, ஒன்று தான் பேர குழந்தை வரும்போது பிடிக்கும், இல்லை 60 ஆண்டு காலம் பென்ஷன் வரும்போது பிடிக்கும். அது வந்து இந்த கணவன் மனைவி வந்து ரொம்ப காமெடி லைஃபாக இருக்கும். அதனால் இப்படி அந்த குடிகாரன் மேலும் குடிகாரன் ஆகிறான். மேலும் அப்போ தான் ஸ்டார்ட் த கேரியர். என்னடா நமக்கு மனைவி திட்டுறா, அண்ணன் தம்பி திட்டுறான், அம்மா திட்டுது, அப்பா திட்டுது, என்ன பெரிய தவறு செஞ்சு விட்டோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள மனிதன் அப்படியே அந்த கான்ஃபிடென்ட் குறையிறான் குடிக்கிறான். இப்படி ஒரு ட்ராக். அப்போ தான் குடியின் உச்சத்துக்கே போயிடுறான். இங்கே படித்தவன் எப்படின்னா, மனைவி ஒரு வேலை படிச்சிருந்தா அது வேலைக்கு போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியை மறந்துடுவான். அங்கேயும் மனைவி வந்து சரியில்லை, மனைவியெல்லாம் சரியில்லாமல் இருக்காது. இந்த மனைவி ஃபேமிலியில் கொஞ்சம் நச்சல் இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் ஆஜராவாங்க. அந்த பொண்ணை கொடுத்தோமா, பொண்ணை வந்து வாழ வச்சோமா, சந்ததியை பெருக்கணுமா, பேரம் பேக்கணும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு உறவுகளை மேம்படுத்துகிறமா இருக்காது. இந்த பெண் வீட்டிலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்னன்னா, மாப்பிள்ளை குடிக்கிறாரு, அதை உடனே இங்கே ஈகோ ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படி சொல்லலாம், என் மகனு இங்கே சம்மதிக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும் பாருங்க. அதுதான் ஆரம்பம். 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அது வந்து உத்தமமாயிடும். இல்லைன்னா அங்கே அந்த சூழ்நிலைகளாக ஒரு நல்ல மனிதன் நரகமாகிறான், நாசமாகிறான். எப்படி அந்த குடும்பத்து சூழ்நிலை. 2வது வருமானமின்மை. தொழில் கரெக்டாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் பாருங்கள், டெய்லி குடிச்சு இருந்தால் வேலைக்கு போக முடியுமா?
இந்த குடிக்கு அடிமையாகிற குடும்பங்கள்லாம் யாருன்னா செல்ஃப் எம்ப்ளாய், சுயமாக தொழில் பண்ணுறவங்க, கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க. வடிவேல் மாதிரி குடிச்சிட்டு வந்து அடிப்பாரில் கோவில் சொல்லாவன், அதே மாதிரி தான் அந்த கேரக்டர். எப்படி ஒன்றும் சீயாக இருக்கும், இன்னும் இந்த சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்த இதில் பலிகடை ஆவாங்க. என்னென்னா இந்த சுய பிஸ்னஸும் கூலித்தலையும் நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த மனிதனுக்கு குடிய ஆரம்பிக்கிறது 2 பார்ட்டில். படித்தவனும் குடிக்கிறான், படிக்காதவனும் கொடுக்குறான். அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து உடல்நிலை பாதிப்பு, உச்ச எல்லை, குடும்பம் கேலிக்கூத்து. ஸோ இதை குடியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.